சீக்கிரமா ஈரம் பண்ணி போடுது. பரன் மேலுங்கும்போது அது எதுவுமே எல்லாமே கீழே விழுந்துருது, பிரச்சனை இல்லைங்க. இது வந்து கூட்டணும் பொழுது நிக்கும். அப்புறம் அப்பப்போ வந்து பாத்துக்கணும், ஏதோ இது மண்ணு இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு சுத்தமா பண்ணி வச்சுக்குவேன். தீவனத்துக்கும் வந்து இது மாதிரி பைப் போட்டு விட்டுருக்கீங்க. இதனால வந்து தீவனம் வேஸ்ட் ஆகாத மாதிரி இதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த தீவனம் இதுல இருந்து கீழே சிதறதுல ஆகும் இல்லைங்க, அதுல சேதாரம் ஆகும். ஆமா, அதுல கொஞ்சம் ஆகும். நம்ம கணக்கா போட்டுக்குவேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறையில தீவனம் போடுவீங்க இதுக்கு? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 டைம் போடுவோம். 3 டைம், காலையில ஒரு டைம், மதியானம், நைட்டு. இதை தவிர வந்துட்டு அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அப்பா வந்துட்டு இப்ப ஆடு வந்து மேய்க்கிறதுக்காக வெளியிலயும் மேய்ச்சல் முறையில போறாங்க. இப்ப பறவைகள் வளர்க்கிறவங்க சொல்ற ஒண்ணுதான், இப்ப ஆடு சாப்பிடுற சாப்பாடு வந்துட்டு இது மாதிரி நடந்துட்டு போயிட்டு வந்தாவே பாதி ஜெர்ம அதுக்கே போயிரும். அப்ப வெளியில போய் மேய்க்கிறது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாத போயிரும் அப்படிங்கிறாங்க. இப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு வர ஆடுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வந்து அலைச்சல் இல்லாம போட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்குது. அது போயிட்டு வரும்போது அது கொஞ்சம் ஆடு வந்து சீக்கிரமா தேர்றது இல்லை. அதனால இது வந்து அலைச்சல் கம்மி தானே. நம்ம வந்து போடுறது சாப்பிட்டுட்டு ஏதோ ஓரளவுக்கு நம்ம கரெக்டா தான் போடுறோம், லிமிட்டா போடுறோங்கல்ல, அதனால நல்லா இருக்கு ஓரளவுக்கு. நீங்க வந்து தாயாடை மட்டும் தான் நீங்க மேய்ச்சலுக்கு அனுப்புறீங்க. குட்டியெல்லாம் வந்துட்டு பிரிச்சு வந்து பண்ண செட்டுக்கு பாத்துக்கிறீங்க. ஆமாங்க. இப்ப இது மாதிரி செட்டு எத்தனை இருக்குது? ஏன்னா இப்ப பறவை வளர்ப்புல ஒரே செட்டு தான் போட்டிருப்பாங்க. அதுல வேணா டிவிஷன் பிரிச்சு விட்டுட்டு ஒரு நாளைக்கு தனித்தனியா பிரிச்சு விடுவாங்க. ஏன்னா அந்த யூரின்ல கீழே ட்ரை ஆயிரும் அப்படின்றதுக்காக. இப்ப நீங்க வந்து மண் தரைக்கும் போது இப்ப நைட் ஃபுல்லா இங்க இருக்குது அப்படின்னா மண் தரை ஈரமாயிரும், கிளீன் பண்ணணும், அதை காய விடணும். அப்படிங்கும்போது இது மாதிரி எத்தனை செட்டு இருக்கு, எத்தனை இடத்துக்கு நீங்க மாத்துவீங்க? 2 இடத்த மாத்துவேன். காலையில கொஞ்ச நேரம் அந்த பக்கம் அடிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி